ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்னைக்கு நம்ம பிரெட் சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் சாண்ட்விச் செய்ய போகிறேன், பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, பிரெட்டு 4 எடுத்து வச்சிருக்கேன், பட்டர், சாஸு, பல்லாரி வெங்காயம் 1, தக்காளி, கேரட், பன்னீரை துருவி வச்சிருக்கேங்க, ஒரு சீஸ் எடுத்து வச்சிருக்கேன், பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம ஸ்டஃபிங்க்கு என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பன்னீர் சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். வதக்கின உடனே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க காரத்துக்கு. இப்போ நான் கேரட் துருவி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். கேரட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். ரொம்ப வதக்க தேவையில்லை, நம்மளுக்கு சாண்ட்விச்ங்கிறதுனால. அவ்வளோதான். கேரட் வதங்கினோடனே துருவின பன்னீர் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருந்தேன். பன்னீர் போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, அப்படியே லேசாக பரட்டி விட்டுறணும். மல்லிச்செடி மட்டும் போட்டுக்கிட்டேன். ஒரு 2-3 டிராப் மட்டும் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஃபேன் அடுப்பில் வச்சு பட்டர் சேர்த்துக்கிடுவோம். சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரெட்டை வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் தடவிக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சிடணுங்க. அதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலேயே சீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஒரு பக்கம் வேகணும். அப்புறம் திருப்பி இன்னொரு பக்கம் வச்சு வேக வைக்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா உள்ள சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.